அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2019ஆம் ஆண்டுக்கான குரூப் 1 கொஸ்டின்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையா பாருங்க. கண்டிப்பா பயனுள்ள வகையில இருக்கும். அது இல்லாம நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் விழும்போது ஆப்ஷன் பி என்னவா இருக்கும் அப்படின்னா முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும் அப்படின்றது தான் ஆன்சர். இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே நிமிஷம்ங்க. ஸோ இதுல ஆன்சர் போட்டிருக்கேன் பாருங்க. கேள்வி எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் விழும்போது என்னவா இருக்கும்? இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான பதில் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான விளக்கம் பாருங்க. வெற்றிடம் அப்படின்றது வேக்யூம் அப்படின்னு சொல்லலாம். காற்று எதிர்ப்பு அப்படின்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது காற்று இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்க காற்று எதிர்ப்பு இல்லாததால் அனைத்து பொருட்களும் ஒரே ஈர்ப்பு விசை காரணமாக ஒரே வேகத்துல வந்து கீழே விழும். ஆகவே நிறை அல்லது வடிவம் வேறுபாடு இருந்தாலும் அனைத்தும் ஒரே நேரத்தில் தரையை தொடும் அப்படின்ற இந்த விளக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா கேள்விக்கான பதிலும் இதுல வந்து கிடைக்கும். இப்போ வந்து இந்த கேள்வி பாருங்க. இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது என்ன அப்படின்னா அமோனியா நைட்ரேட், சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், கால்சியம் நைட்ரேட் அப்படின்ற 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல சரியான ஆன்சர் என்ன? பொட்டாசியம் நைட்ரேட், KNO3 அப்படின்னு சொல்லலாம். இதுல விளக்கம் பாருங்க. இந்தியன் சால்ட் பெப்பர் என்று அழைக்கப்படும் பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது பழமையான இந்தியாவில் அதிகமாக கிடைத்ததால் தான் இந்த இந்தியன் சால்ட் பெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது எதற்கெல்லாம் பயன்படுது? உரம், வெடிபொருள் தயாரிக்க, உணவு பாதுகாப்புக்கு, இதுக்கெல்லாம் வந்து பயன்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முழுமையான விளக்கத்துடன் நீங்க தெரிந்து கொள்ள நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் 20 கொஸ்டின்ஸா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஓர் அறையில் எதிர்முழுக்க நேரத்தை குறைப்பதற்கு என்ன பண்ணணும்? எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அறைக்குள்ள நம்ம பேசுறோம் அப்படின்னா ஜன்னல் க்ளோஸ் ஆயிருச்சு. தடிமனான பொருட்கள், அதாவது சோர்கள் எல்லாம் தடிமனான பொருட்கள். ஸோ அதுல நம்ம வாய்ஸ் பட்டு திரும்ப அக எதிரொலிப்புன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என்ன பண்ணுது? எக்கோ வந்து உருவாகுது. ஸோ அதற்கான விளக்கமும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. விண்வெளியின் வேதி ஆராய்ச்சிக்கு எந்த அலைமாலையியல் பயன்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நுண்ணலை அலைமாலையியல். அடுத்து வந்து இந்தியாவின் சால்ட் பீட்டர் என்பது நம்ம பார்த்தோம். என்னது? பொட்டாசியம் நைட்ரேட். அடுத்தது சமமான கடத்து திறனின் அலகு ஓம் -1 cm² இக்கு -1 அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஓகே. இந்தியாவில் உள்ள இரும்பின் முக்கிய மூலப்பொருள் என்ன அப்படின்னா மாங்கனீசு மற்றும் குரோமியம். அடுத்தது பிரம்மபுத்திரா மேல் உள்ள நாட்டின் மிக நீண்ட ரயில் மற்றும் சாலைக்கான பாலத்தை அசாமில் திபிருகாஷ் அருகில் உள்ள போஜிபீல் என்ற இடத்தில் இந்திய பிரதமர் எப்போது தொடங்கி வைத்தார் அப்படின்னா டிசம்பர் 25, 2018. காற்றில்லா சுவாசத்தில் இறுதியாக கிடைப்பது என்னது? எத்தில் ஆல்கஹால். எதனால் அப்படின்றதுக்கான விளக்கம் நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. அடுத்து வந்து கோல்டன் அரிசி என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிராகும். இது ஒருங்கிணைந்த மரபணு உயிரி செறிவுக்கானது என்னது? வைட்டமின் ஏ. அப்ப கோல்டன் அரிசி அப்படின்றது என்னது? ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிர் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இதற்கான விளக்கமும் நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. மிக பரவலாக பயன்படும் உயிரி ஆயுதம் எது அப்படின்னா பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற ஒரு உயிரி தான் மிக பரவலாக உயிரி ஆயுதமா பயன்படுத்தப்படுது. அடுத்து வந்து இவற்றுள் எந்த தாவரம் எண்ணெயினை விளக்கும் திறனுடையது அப்படின்னா கற்றாழை. கற்றாழை என்ன பண்ணும்? எண்ணெயை வந்து விளக்கும் திறனுடையது. எதனால அப்படின்னா அதனுடைய பிசுபிசுப்பு தன்மையால. முழுமையான விளக்கம் நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. அடுத்தது தலசீமியா நோய் உள்ளவர்களுக்கு எவை நடைபெறுகிறது அப்படின்னா ஆல்பா குளோபின் உருவாவது குறைக்கிறது, அதே மாதிரி பீட்டா குளோபின் உருவாவதையும் குறைக்கிறது. ஸோ ஆப்ஷன் 1 and 2 போத் கரெக்ட். அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த தாவரம் இரத்த சிவப்பணு உற்பத்தியை தூண்டக்கூடியது அப்படின்னா எலுமிச்சம் புல் அப்படின்ற ஒரு புல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ரத்த சிவப்பணு உற்பத்தியை தூண்டக்கூடியதா இருக்குது. அந்த புல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பின்வருவனும் கூற்றில் கருத்தில் கொள்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பி தான் சரியானது. அதாவது 21 ஜூன் வடகோளத்தின் அதிகமான வெப்பநிலை பெறப்படுகிறது. வடகோளத்துல எப்ப அதிகமான வெப்பநிலை பெறப்படுகிறது? ஜூன் மாதம் 21ஆம் தேதி. அதே குளிர்காலத்துல தென் துருவம் அதிக வெப்பநிலையை பெறுது எப்ப? டிசம்பர் 22ஆம் தேதி. ஸோ பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது இந்தியாவின் புவி அதிர்வு மண்டலங்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 4 புவி அதிர்வு மண்டலங்கள் இருக்கு. என்னென்ன எந்தெந்த மாநிலங்கள் அதற்குள்ள வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு.
அடுத்தது சபர்மதி ஆறு பாயும் மாநிலங்கள் எவை அப்படின்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் குஜராத். ஓகேங்களா, மத்திய பிரதேசம் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி ராஜஸ்தான், குஜராத் வரைக்கும் என்ன பண்ணுது, இந்த சபர்மதி ஆறு வந்து பாயுது. ஓகேங்களா. அடுத்தது கருப்பு மண் தொடர்பாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகளை முடிவு செய்க. கருப்பு மண் அப்படின்னு என்ன அப்படின்னா பொதுவாக களிமண் தன்மை கொண்டதா இருக்கும். கருப்பு மண் அப்படின்றது என்னவா இருக்கும், ஒரு களிமண் தன்மை கொண்ட மண்ணா இருக்கும். ஆழமான மற்றும் நீர் கடத்தி விடா தன்மை கொண்டதாக இருக்கும். அந்த மண் வந்து ரொம்ப ஆழமா இருக்கும். ஓகேங்களா, கருப்பு மண் அப்படின்றது ரொம்ப ஆழமான பகுதி வரைக்கும் கருப்பு மண் இருக்கும். அதே சமயம் நீரை வந்து கடத்தி விடாம அப்படியே பாதுகாத்தே வச்சிருக்கும். மேல வந்து கொஞ்சம் ஈரப்பதமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஈரம் அடையும் பொழுது கருப்பு மண் என்ன உப்பலாகும், அப்படியே உப்பி வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உப்பலாகும். உலரும் போது அப்படியே சுருங்கி காணப்படும், சப்புன்னு காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மூணாவது ஆப்ஷன் பாருங்க, ஈரத்தன்மை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ளும். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே வந்து என்ன சரியானதுதான் கருப்பு மண் தொடர்பான முடிவுக்கு. அடுத்தது பல்வேறு வகையான தாவரங்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளமைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, ஆப்ஷன் ஏ இட அமைவு, ஆப்ஷன் பி வெப்பநிலை மற்றும் மழை பொழிவின் சமமற்ற பரவல், மண் வெப்பநிலை மற்றும் மண் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா தாவரங்கள் வளர்வதற்கான முக்கிய 2 பொருட்கள், அதாவது இதுல இருக்கிற எல்லாமே தேவைதான், ஆனா அதையும் தாண்டி முக்கியமான 2 பொருட்கள் வேணும் அப்படின்னா வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு. ஏன்னா வெப்பநிலையும் மழைப்பொழிவும் எல்லா இடத்துலயுமே சமமா இருக்காது. இப்ப எல்லா இடத்துலயுமே இட அமைவு இருக்கு, மண் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஆனா அந்த பகுதிகளில் வளரக்கூடிய தாவரங்கள் எந்த மாதிரி வளரணும் அப்படின்றதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு. ஸோ அதோடைய சமமற்ற பரவல் தான் பல வகையான தாவரங்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அமைவதற்கான காரணமா இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து செழுமை அடுக்கினர் என்னும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு என்ன அப்படின்னா இந்திரா சகானி வெர்சஸ் இந்திய யூனியன் வழக்கு அப்படின்றதுதான் என்ன பண்றாங்க, செழுமை அடுக்கினர் அப்படின்ற கருத்து முதலா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, விவசாய பயிர் காப்பீட்டு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு எது அப்படின்னா 1985. இதை பத்தி முழு தகவல்கள், அதாவது விளக்கமான தகவல்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி பயன்படுத்தி கொள்ளுங்க. நன்றி நண்பர்களே.